மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, பிரதி அதிபர் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினர் பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சஞ்சீவன் அவர்களே, நாச்சியார் அக்கா அவர்களே, சுபிதா அவர்களே, நிறுவினரின் உறவினர் திருமதி சந்திரா சாம்பசிவம் அவர்களே, உதயசூரியன் அண்ணா அவர்களே மற்றும் ஆசிரியர்களே, பழைய மாணவர்களே, மாணவர்கள், நான் இந்த கல்லூரியில் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்லூரியிலிருந்து வெளியேறி இன்று பிரதம விருந்தினராக வந்திருப்பதையிட்டு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நான் இங்கு படித்த காலத்தில் எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்து வந்தது. எமது பாடசாலையில் பரிசளிப்பு விழா என்று ஒன்று நடக்கவில்லை என்று. ஒவ்வொரு முறையும் ஏதாவது பரிசளிப்பு விழா இருந்தால் மேடைக்கு போய் வாங்கலாமே பரிசு என்ற ஒரு ஆதங்கம் எப்போதும் இருந்து வந்தது. அது நான் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் வரையில் நிறைவேறவில்லை. ஆனால் இன்று 150வது ஆண்டு விழாவில் ஒரு பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக வருவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு நான் மிக மிக மகிழ்கின்றேன். எனது 5ஆம் வகுப்பில் நான் இங்கு வந்து படிக்க தொடங்கினேன். எனது ஆசிரியர்களை நான் மறக்க முடியாது. 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு வேலாயுத பிள்ளை அவர்கள் 3 வருடங்கள் எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தார். மிகவும் அன்பான ஒரு ஆசிரியர், எல்லா விதத்திலும் நமக்கு ஊக்கம் அளித்தவர். அதே போல என்னுடைய மற்ற ஆசிரியர்களும் அதே மாதிரி எங்களுக்கு தாய் தந்தையரை போலத்தான் இருந்தார்கள். செல்லத்துறை டீச்சர் ஆங்கிலம் படிப்பித்தா, 3-4 வருடங்கள் தொடர்ச்சியாக படிப்பித்தா. ஆங்கிலம் மட்டுமல்ல, ஆங்கில பேச்சு போட்டிகள், மற்றது சாரணியம் என்பவற்றிலும் அவர் எனக்கு ஒரு சொந்த தாய் போல இருந்தார். சாரணிய பாசறைகளுக்கு செல்வதற்கு அம்மா அனுமதி அளிக்க மாட்டான். இந்த பொம்பளை பிள்ளைகள் இரவு வழியில் எங்கேயாலும் போய் நிக்கிறது என்றால் அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்லை. டீச்சர் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு சொன்னா பயப்படாதேங்கோ, நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு டீச்சர், செல்லத்துறை டீச்சர் அந்த பாசறைகளுக்கு அனுப்பி எனக்கு தந்த ட்ரைனிங் இன்று கூட நான் எந்த ஒரு காட்டிலும் தனியாக நான் பிழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமையை எனக்கு தந்திருக்கிறது. அதை நான் எண்ணி மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த கல்லூரிக்கு 105வது வயது இருக்கும் போது, அதாவது 81ஆம் ஆண்டு முதலாக மருத்துவ கல்லூரிக்கு ஒரு மாணவியை, அதாவது என்னை மட்டுமல்ல என்னோடு சேர்ந்து ஒரு மாணவன் இங்கு இருப்பார் என்று நினைக்கிறேன். டாக்டர் ரமணன் இருக்கின்றீர்களா? ரமணன் இருக்கின்றீர்களா? இருக்கிறாரா? எங்கே ரமணன்? காண இல்லை. ரைட், என்ன வந்து சந்திங்க, இங்க தெரியலையா? ரைட், ஓகே ஓகே, நான் சந்திக்கிறேன். திரு ரமணன், டாக்டர் ரமணன் அவர்களும் நானும் ஒன்றாக மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு 1981ஆம் ஆண்டு நாங்கள் போனோம். அதுவரைக்கும் ஒருவரும், அதாவது 105 வருடங்களாக ஒருவரும் மெடிக்கல் காலேஜுக்கு போகாமல் இருந்தது. இன்று 150வது வருடத்தில் எத்தனை பேர் இல்லாம நிறைய பேர் போயிருக்கின்றார்கள். நிறைய பேர், எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் போயிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? ஒரு நம்பிக்கை. யாராவது ஒரு ஆள் என்டர் பண்ணினால் மெடிக்கல் ஃபேக்கல்டி என்னாலும் போக முடியும் என்ற அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியம். எல்லோரும் பெரிய பாடசாலைகளுக்கு செல்வார்கள். வேம்படி, இப்ப நானும் தலகீழாக நின்று என் வேம்படிக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும் என்று. எங்களுடைய அதிபராக அப்போது இருந்த திரு ராஜசுந்தரம் அவர்கள் எங்களுக்கு அப்போது 9ஆம் வகுப்பில் ஒரு சோதனை, NCG என்ற ஒரு சோதனை இருந்தது. ஏதோ ஒரு விதமாக எனக்கு அதில் 10A கிடைத்தது, 10 பாடம். 10A கிடைத்ததுக்கு ஒரு நாள் விடுதலை விட்டார்களாம் பாடசாலை. எனக்கு அது தெரியாது. அண்மையில்
தியாகலிங்கம் அண்ணா சொல்லித்தான் தெரியும் எனக்கு, அது விடுதலை விட்டது கூட எனக்கு தெரியாது. அவருக்கு நாங்கள் டொஃபி கொடுக்க போனோம், அதாவது நான் டொஃபி கொடுக்க போனேன். நான் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அவர் சொன்னார், நீ இந்த பாடசாலையில் இருந்து விலகி வேறு பாடசாலைக்கு செல்ல மாட்டேன் என்று எனக்கு உறுதி அளித்தால் மட்டுமே நான் இந்த டொஃபியை எடுப்பேன் என்று நான் உறுதி அளித்தேன். என்னுடைய உறுதிமொழியை நான் கடைசி வரை காப்பாற்றினேன். நான் வேறு பாடசாலைக்கு செல்லவில்லை. எனது அப்பாவும் அதை நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக ஒத்துழைத்தார். அதன் மாதிரி நான் அட்வான்ஸ் லெவல் சோதனையில் முதல் தரத்தில் எனக்கு அக்ரிகல்ச்சர் கிடைத்தது. பேராதனைக்கு விவசாய பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். நான் அங்கு செல்வதற்கு எல்லாம் ஆயத்தமாகி இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக வர வேண்டும் என்பது எனது ஆழ்மனத்தில் எனது 17வது வயசில் இருந்து பதிந்திருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சரியாக சொல்ல தெரியவில்லை. ஆனால் இளம் மாணவர்களுடன் நான் தொடர்ச்சியாக நான் இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். அதாவது அவர்கள் மிகவும் எனர்ஜெட்டிக் ஆனவர்கள், சக்தி உள்ளவர்கள். அவருடைய அந்த உற்சாகத்தை, சக்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு எனது மனசில் ஊறிவிட்டது. அதனால் எனக்கு விவசாய பீடம் கிடைத்து எனக்கு சந்தோஷமாகத்தான் நான் போவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் அதற்கிடையில் எனது ஆசிரியர்கள், அப்பா எல்லாரும் சொன்னார்கள், 2ஆம் தரவும் எதற்கும் சோதனை எடுத்தேன். பயமாகத்தான் இருந்தது. ஒருவேளை முதல் தரத்தை விட இதுவும் கிடைக்காமல் போய்விடும், ஒன்றுமே கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயமாக இருந்தது. ஆனால் 2ஆம் தரம் சோதனை எடுத்த போது எனக்கு கொழும்பு மருத்துவ பீடத்துக்கு செலக்ட் பண்ணப்படக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்தது. அப்போது ரெஜிஸ்டர் பண்ணினால் கேன்சல் பண்ண முடியாது. சோ அதிபர் ராஜசுந்தரம் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் பவர்ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ளார். சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடைய முதல் ரெஜிஸ்ட்ரேஷனை நான் போய் கேன்சல் பண்ணி விடுவேன். சொன்னதின்படியே செய்தார். நான் கொழும்பு மருத்துவ கல்லூரிக்கு போனேன். தன்னுடைய பாடசாலையில் இருந்து முதலாவதாக ஒரு மாணவியை மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பியதை காணுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த அதிபர் ராஜசுந்தரம் அவர்கள், நான் ஒரு டாக்டராக பயிற்சி பெற்று சோதனை முற்றாக பட்டம் பெற்று வருவதை காணுவதற்கு முன்பே காணாமல் போய்விட்டார். ஒருவேளை அவர் இப்போதும் எங்காவது உயிரோடு இருக்கக்கூடும். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டாலும் அவர் விண்ணுலகத்தில் இருந்து என்னை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். எல்லோரும் நினைப்பார்கள், இவ்வாறு மருத்துவ கல்லூரிக்கு செல்பவர்கள், பட்டம் பெறுபவர்கள், பல்கலைக்கழக செல்பவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலையும் சந்தித்திருக்க மாட்டார்கள். எல்லாமே மிகவும் நல்லதாகத்தான், அதாவது அவர்களுக்கு சகல வசதிகளும் எல்லாம் இருக்கும், எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் என்று நினைப்பார்கள். அதற்காக நான் சந்தித்த சில சவால்களை, ஒரு மாணவியாக சந்தித்த சவால்களை பற்றி 4-5 சவால்களை பற்றி உங்களுக்கு கூறி என்னுடைய இந்த பேச்சை முடிப்பதற்கு நினைக்கின்றேன். அதில் முதலாவது, நான் இயற்கையிலேயே எனக்கு கொன்னை இருந்தது. கொன்னை என்றா உங்களுக்கு தெரியுமா? அதாவது திக்குவாய். நான் ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸுக்கு போனேன். ஸ்டெம் என்வெலப் வாங்க, எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் சப் போஸ்ட் ஆபீஸ் பண்ணாகம். சோ 3 பேர் அங்கு நின்ற 3 பேர் என்னை அந்த கொன்னையை பாக்குறதுக்காக கேட்டாங்க, இன்னும் வாங்க வந்தா என்று. So stamp envelope, அதாவது அதே ஒரு தரம் இல்லை. அந்த 3 பேர், அங்கு நின்ற 3 பேர், அதாவது மனிதர்கள் சில வேளைகளில் மிகவும் நச்சுத்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை நான் இப்போது உணர்கின்றேன், அவர்களுடைய பிரச்சனை என்று. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. எங்கு போனாலும் ஆக்கள் என்னை இந்த கொன்னையை பற்றி ஒரு விதமாக என்னை சொல்கின்றார்கள் என்று. ஏதோ ஒரு காரணத்தில் நான் வாசிக்கும் பழக்கம் உண்டு. எனக்கு வாசிக்கும் போது பார்த்தேன், யாரோ எழுதியிருந்தார்கள், உங்களுக்கு கொன்னை இருந்தால் நீங்கள் பேச்சுக்களில் பங்கு பற்றுங்கள் என்று சொல்லி. 5ஆம் வகுப்பில் நான் இங்கு வந்த பிறகு நானே கேட்டேன், நான் பேச்சு போட்டிக்கு போக போகிறேன் என்று. என்ன துணிவில் கேட்டேன், எனக்கு கொன்னை. ஆனால் நான் பேச்சு போட்டியில்
பங்கு பெற்ற தொடங்கிய நாளிலிருந்து எனக்கு கொன்னை இல்லாமல் போய்விட்டது. இப்போது கொன்னை வந்ததா? இல்லை தானே? அடுத்த விஷயம், அது சிறிய வகுப்பில், அது பள்ளிக்கூடம் நான் போய் சேர்ந்த அந்த காலத்தில் முதல் நாள் பள்ளிக்கூடம் போகின்றேன். அப்போதெல்லாம் முதலாம் வகுப்பில் போற கதை இல்லை, அதுக்கு முன்னமே போயிடுவோம். எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணாகும் மெய்கண்டான் பாடசாலை. நான் நினைக்கிறேன் 4 வயசு 5 வயசுல கொண்டே சேர்த்து விட்டிருப்பார்கள், வீட்டுல குளப்படிதானே. சோ போய் நின்ற நேரம் ஒரு ஆசிரியர் சொன்னார், இன்னொரு பிள்ளை நன்றாக பாடுவா அந்த வகுப்பில. சொன்னா அந்த பிள்ளை அவன் நல்லாக பாடுகின்றா, உனக்கொண்டும் தெரியாது என்று. எனக்கு மிகவும் அது காயத்தை உண்டாக்கி விட்டது மனத்திலே. வீடு பக்கத்திலே தானே, பள்ளிக்கூடமாவது என்னவாவது ஒன்றுமே எனக்கு வேண்டாம் என்று ஓடி போய்விட்டேன். வீட்டை ஏன் வந்தாய், இப்படி ஒரு ஆசிரியர் சொன்னார். சரி, உடனே திருப்பி அனுப்பவில்லை. அடுத்த நாள் மாமா ஒருவர் என்னை அழைத்து கொண்டு வந்து ஆசிரியரிடம் சொன்னார். ஆசிரியர், உன்னுடைய மருமகளா? ரைட், வகுப்பில் இருக்கலாம் என்று. எப்படியோ அந்த வகுப்பு ஆசிரியை, அது எனக்கு சொன்னது வேறு யாரோ, ஆனா அந்த வகுப்பு ஆசிரியை மிகவும் அன்பானவர். அவ ஒரு சின்ன வேலை சரியாக செய்தாலும் சொல்லுவா, கெட்டிக்காரி கெட்டிக்காரி என்று. அவகிட்ட இந்த கெட்டிக்காரி பட்டம் எடுப்பதற்காக நான் ஒழுங்காக பாடசாலைக்கு போனேன். சோ யாராவது ஒருவர் எங்களுக்கு ஏதாவது உன்னால் இயலாது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மனம் உடைந்து விடக்கூடாது. இதே விடயம், அதாவது உனக்கு இயலாது என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை நான் பல்கலைக்கழகத்திலும் அதுக்கு பிறகு நான் பயிற்சி பெற்ற காலங்களிலும் பலர் எனக்கு சொல்ல கேட்டிருக்கின்றேன். அந்த சின்ன வகுப்பில் எனக்கு கிடைத்த அந்த அனுபவம் வளர்ந்த பிறகும் யாராவது அப்படி சொன்னால் பரவாயில்லை, எனக்கு அது இயலாட்டி பரவாயில்லை, எனக்கு வேறு ஏதோ ஒன்று இயலும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு அது ஏற்படுத்தியது. இந்த தடவை இந்த பரிசில் பெறுகின்ற மாணவர்கள் பலர் இருப்பார்கள், அதைவிட பரிசு பெறாத மாணவர்கள் நிறைய இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் செய்கின்றது. அந்த திறமையை நாங்கள் வளர்க்க, அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க நாங்கள் முடியுமாக இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான ஒரு சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்று கூறுகின்றேன். அடுத்தது, படிக்கின்ற மாணவர்களில் சிலர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார்கள். எங்களோட வகுப்பில் சின்ன வகுப்பு, மூன்றாம் வகுப்பில் ஒரு பிள்ளை இருந்தா, அவருடைய அப்பா ஒரு டாக்டர். கொஞ்சம் நானும் டாக்டர் தான், கொஞ்சம் அந்த பதவியை அவர் எப்படி பாவித்தீரம் சொல்லி சொன்னா, ஆசிரியர்மார் வீட்டை போறது, பிஸ்கட் இதழ் வாங்கி கொண்டு போறது, போய் அவையில கொஞ்சம் பட்டர் பண்ணி, அது பரவாயில்லை. ஆனால் வகுப்புல இருக்கிற பிள்ளைகளை சரியாக புலி பண்ணுற பழக்கம் அவருக்கு இருந்தது. சோ நான் குண்டு இப்படி, சோ மெட்ட பிள்ளைகளை அவ கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ பாவிச்சு மெட்ட பிள்ளைகளை சொல்ல, குண்டம்மாவே விளையாட்டுக்கு சேர்க்காதேங்கோ, குண்டம்மாவோட கோவம் போடுங்கோ. ஒரே அப்செட். வீட்டை சொல்ல மாட்டேன், போய் நானே பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவேன். பரவாயில்லை, கவலையாக இருக்கும், மிச்சம் கவலையாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நான் உணர்ந்து கொண்டேன், யாராவது எங்களை பற்றி ஏதாவது சொன்னால் அது அவர்களுடைய பிரச்சனை. அந்த பிள்ளை இப்போது எங்கே காணாமல் எங்கேயோ தெரியாது, நான் இங்கு நிற்கின்றேன். சோ அவர்கள் எதையும் சொல்லட்டும். சொல்வார், பாட்டுகளிலே உண்டு, என்ன யாராவது இன்னும் அவர்களுடைய பிரச்சனை, அதை நீ கணக்கெடுக்க தேவையில்லை என்ற ஒரு சினிமா பாட்டும் ஏதோ இருக்கிறது, எனக்கு மறந்து விட்டது என்னென்று சொல்வதற்கு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. சோ எல்லாருமே அப்படித்தான். நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பரீட்சைகளில் வெற்றி பெறுகின்றோம், ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் துவண்டு போகின்றோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது பரீட்சையில் வெற்றி பெறுவதை விட மிக மிக முக்கியமானது. எங்களை சுத்தி 1000 பாம்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தர் தங்களுடைய மனத்தில் இருக்கின்ற நெகட்டிவ் எதிர்மறையானவற்றை தங்களுக்கு முன்னால் இருப்பவர்களிடம் திணிப்பார்கள். அதுக்கு முக்கிய காரணம் பொறாமையாக கூட இருக்கலாம். நாங்கள் அதை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இதை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் மனம் உடைந்து போகாமல் பார்த்துக் கொள்வது பெற்றோர்களதும் ஆசிரியர்களதும் கடமை.
எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த விதத்தில் எனக்கு உதவி செய்தபடியால் நான் அவ்வளவு தடைகளையும் தாண்டி வரக்கூடியதாக இருந்த. தொடர்ந்தும் தடைகள் இருந்தன. மருத்துவ மாணவியாக ஒரு பேராசிரியர் எனக்கு சொன்னார், கடைசி நாள் அப்பாயின்மெண்ட் செய்து ப்ரொஃபசூரியல் கடைசி 5ஆம் வருட கடைசி நாளில் ஒரு பேராசிரியை, ஏதோ அவருக்கு பொம்பளை பிள்ளைகளை பிடிக்காது போலும், சொன்னா, நீ மருத்துவம் படிப்பதற்கு தகுதியற்ற நீ வீட்டுக்கு போய் சமையண்டு. எப்படி இருக்கும்? இறுதி வருடத்தில் கடைசியாக ஒரு பேராசிரியை, ஒரு பாடத்து பேராசிரியை சொல்கின்றார். கிட்டத்தட்ட நான் பள்ளிக்கூடம் போக தொடங்க அந்த சொன்ன அந்த ஆசிரியர் உனக்கொன்றும் தெரியாது என்று சொன்ன அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரும் சொல்லக்கூடிய அந்த மனநிலை, அது அவர்களோட பிரச்சனை. சோ மிச்சம் மனம் உடைந்து போய்த்தான் நான் இருந்தேன். அடுத்த அப்பாயின்மெண்ட் இந்த அதாவது மகப்பேற்று பயிற்சிக்கு போயிருந்தேன். நான் வகுப்புல பின்னுக்கு தான் நின்றேன். ஏனென்றால் நான் இனி பிரயோசனம் இல்லை, இனி நான் என்ன வீட்டை தானே போக போறேன், சமைக்க சொல்லி ஒரு பேராசிரியர் சொன்னபடியால் சரியாகத்தான் இருக்கும். பின்னுக்கு நின்றேன் கிளாஸில். மகப்பேற்றுத்துறை பேராசிரியர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார். 50 பேர் இருந்திருப்போம் அந்த கிளாஸில். அவரை சுற்றி நாங்கள் நிற்போம் போர்டில். அவர் ஒவ்வொருத்தரும் ஏதோ மறுமொழி சொன்னார்கள். நானும் ஏதோ ஒரு மறுமொழி சொன்னேன். எனக்கு பொதுவாக புத்தகங்களில் நிறைய படித்து மறுமொழி சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு இயற்கையாக எனக்கு அது யோசித்து மறுமொழி சொல்லுற பழக்கம் எனக்கு உண்டு. சோ அப்படி ஒரு மறுமொழியை நான் சொன்னேன். திடீரென்று அவர் என்னை திரும்பி பார்த்து சொன்னார், இந்த வகுப்பில் ஒரே ஒரு ஆளுக்காவது மூளையில் சாம்பல் நிற பகுதி உள்ளது என்று. At least one person in the group has got grey matter. So எல்லாரும் திரும்பி என்னை பார்த்தார்கள். ஏன் இப்ப 2-3 நாளைக்கு முந்தி முதல் அப்பாயின்மெண்ட்ல தான் நீ வீட்டை போய் சமையன்று ஒரு பேராசிரியர் சொல்கின்றார். இன்னொரு பேராசிரியர் இப்போது சொல்கின்றார் ஒரு ஆளுக்காவது மூளை இருக்கிறது என்று. நான் ரொம்ப எப்படி ஒழும்பினேன். என்னுடைய அதாவது என்ற உள்ளம் எப்படி துள்ளினது. அந்த நாளிலிருந்து நான் வேறு ஆளாகிவிட்டேன். அது நான் இந்த துறைக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விட்டது. ஏனென்றால் அந்த பேராசிரியர் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டும். நான் மிக கடுமையாக உழைத்தேன். ஏதோ எங்களுடைய மனநிலை, ஒரு ஆசிரியரை பற்றின எங்களுடைய ஒரு மனநிலை தான் நாங்கள் அந்த பாடத்தை விரும்புகிறோமா இல்லையான்றதை தீர்மானிக்கும் என்பதற்கு எனது இது ஒரு உதாரணம். கடைசி வரைக்கும் அந்த பேராசிரியர் என்னை வழி நடத்தினார். நான் மேலதிக அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் செய்வதற்கு மற்றது பயிற்சி காலங்களில் தொழில் செய்யும் காலங்களில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதாவது நேரே கதைக்கின்ற பழக்கம் இருக்கின்றது எனக்கு. அப்படியானதால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். ஆனால் தொடர்ச்சியாக அவர் தனது 86வது வயதில் இறக்கும் வரையில் அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். சின்ன ஒரு பிரச்சனை எங்களை ஒரு திசையில் போக்குன்றால் இன்னும் ஒரு கதவு எங்களுக்கு திறக்கின்றது. அந்த கதவு எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குகின்றது என்பதை நான் இந்த கதை மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இன்னும் ஒரு கதையோடு நான் முடிக்கின்றேன். இங்கு பாலா மாஸ்டர் வந்திருக்கின்றாரா? ரமணன் பாலா மாஸ்டர் இங்க வந்திருக்கின்றாரா? சரி, இது நான் 9ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். 9ஆம் வகுப்பில் எங்களுக்கு NCG சோதனை நடக்க இருக்கின்றது. எங்கள் வீட்டில் 7 பேர், நான் தான் மூத்தது. 6 பேர். அதுல அம்மா கடைசியாக பிறக்க இருந்த பிள்ளை பெற்றுக்கு அம்மா போய்விட்டான். நான் அப்பாவின் அம்மா அப்பாச்சியோடு நான் வீட்டில் இருக்கின்றேன். சமையல், பிள்ளை பிறா காட்டுறது எல்லாம் எனக்கு வேலை. ஏன்னா கணக்குல நான் கொஞ்சம் வீக் தான். பாலா மாஸ்டர் ஒரு ஃபேமஸான டியூஷன் மாஸ்டர், ஜெர்மனியில இப்ப இருக்கிறார், வந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். பாலா மாஸ்டர் டியூஷன் கிளாஸ் நடத்துறவர். அவர் எனக்காக வீட்டை வந்து பாடம் சொல்லி தருவதற்கு சம்மதித்தார். ஒரு ஆளுக்காக வேண்டி வீட்டை வந்து, எனக்கு டியூஷனுக்கு போறதுக்கு வசதி இல்லை. வீட்டை சின்ன பிள்ளைகள் எனக்கு. இப்ப நான் பாலா மாஸ்டர் வீட்டுல முன் ஹால்ல பாலா மாஸ்டர் எனக்கு பாடம் படிப்பிச்சு கொண்டு இருக்கின்றார். உள்ளுக்கு எத்தனை பேர்? கடைசி தங்கச்சி, நான் 1 2 3 மிச்சம் 5 பேர் நடுவில் வீட்டுக்குள்ள இருந்து என்னத்துக்கோ சண்டை பிடிக்கிறாங்க. என்ன சாப்பாட்டுக்கா விளையாடி சாமானுக்கா தெரியல, பெரிய சத்தம் உள்ளுக்கு. நான் பாலா மாஸ்டரை திரும்பி பார்த்தேன். சரி, போய் உள்ளுக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்கோ. போய் ஏதோ நான் ஏதோ ஒரு சண்டை எனக்கு மறந்துட்டு என்னத்துக்கு. ஆனா நான் போய் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வரும் வரைக்கும் பாலா மாஸ்டர் முன்னுக்கு காத்திருந்தார்.
அப்படியான ஒரு நிலைமையில் நான் படித்தேன், 10A எடுத்தேன். இது கடவுள் எனக்கு தந்த ஆசீர்வாதம். கஷ்டமே இல்லாமல் எந்த ஒருத்தரும் முன்னுக்கு வர முடியாது. ஆனால் அந்த கஷ்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதோடு நாங்கள் வாழும் போது, அதை நாங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக எங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டாம். பாடசாலைக்கு நடந்துதான் வந்தேன். பன்னாத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் 1 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன் அங்க இருந்து வர்றதுக்கு. தினமும் காலையில் வந்து பின்னேற நடந்து போவதுண்டு. மத்தியானம் சில வேளைகளில் போய் சாப்பிட்டுட்டு வருவதும் உண்டு. மிகவும் இப்ப யோசிக்கிறேன், நான் இப்போது உடல் நலத்துடன் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று. இப்ப பிள்ளைகள் சைக்கிள்ல கூடி பரவாயில்லை, 3 சைக்கிளில் அப்பா கொண்டு வந்து விட, அம்மா கொண்டு வந்து விட வேணும் என்று சொல்லி உடம்புக்கு எக்ஸசைஸ் இல்லை தானே. அதாவது கஷ்டப்பட்டதுக்கு பலன் எப்போதும் உண்டு என்று கூறி என்னை இங்கு அழைத்த அதிபர் அவர்களுக்கும், என்னோட கதைத்து என்னுடைய முதல் ஒரு 6 மாசம் இருக்கும் வந்து கதைத்த பிரதி அதிபர் கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நான் நம்பவில்லை என்னை இங்கு 180வது ஆண்டு விழாவின் பரிசளிப்பு விழாவுக்கு உண்மையாகவே அழைப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் இத்தனை வருடம், 45 வருடம் கழித்து இந்த கல்லூரியில் நான் காலெடுத்து வைக்கின்றேன். கடைசி நாள் வரைக்கும் நான் அதை நம்பவில்லை. ஏனென்றால் நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கும் இங்கே. அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி என்னை இங்கு அழைத்ததற்கு மிகவும் நன்றியுடையவளாக இருக்கின்றேன். மாணவர்கள், பரிசு பெற இருக்கின்ற மாணவர்கள், பரிசு பெறாமல் இருக்கின்ற மாணவர்கள் எல்லோருமே திறமையானவர்கள் தான். எல்லோருக்கும் எனது வாழ்த்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.